நான் வந்து இவனுக்கு ஊசி போடலான்னு போனேன். இதுக்கு முன்னாடி இவளுக்கு ஊசி போட்டு வந்தேன். இவளுக்கு ப்ராப்பரா நோட்லாம் எதுவும் கிடையாது. நான் வந்து இதுக்கு ரேபீஸ் ஊசிலாம் நான் போடல. இது ரோட்ல எனக்கு கிடச்சிது. சரி இந்த நாய்க்கு ப்ராப்பரா பண்ணலையே! அதனால வந்து இந்த நாய்க்கு வந்து ரூ. 900 குடுங்க ஊசி போட சொன்னாங்க டாக்டர். 900 கட்டிட்டு ஊசி போட்டுட்டுன்னு வந்துட்டேன். அடுத்த நாய் இருக்குதுங்க சொன்னேன். அடுத்த நாய்க்கு நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் 900 ஆகாது, ஃப்ரீயாக ஊசி போடுறேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி இவனை கூப்பிட்டு நான் போகிறேன். அதுக்கு சொல்கிறாங்க இதுக்கும் 900 சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவனுக்கு நான் ஊசி போட்டிருக்கேன் 2019 மேக்ஸ் குட்டிக்கு போட்டிருக்கேன். ஃபர்தராக அவனுக்கு அப்பப்போ ஜுரம் வரும்போது டாக்டர் போய் பார்த்துருக்கேன். ஸ்ட்ரீட் டாகாக இருந்தாலும் போய் பார்த்துருக்கேன். எனக்கு ஆஃபீஸ் லீவ் கிடைக்காது, அதனால் போய் ப்ரைவேட்லேயே போயிட்டு அப்பப்போ ஊசி போய் இந்த டாக்டர் தான் போய் பார்த்துருக்கேன். நல்ல பெரிய டாக்டர் தான், ஓகேங்களா. ஆனால் இப்போ என்னன்னா இந்த டாகுக்கும் 900 கொடுன்னு சொல்கிறாங்க. நானும் 900 கொடுத்துடலாம், பிரச்சனை கிடையாது. என்ன மாதிரி நிறைய பேர், எத்தனை பேர் 900 கொடுப்பாங்க? எவ்வளோ டாக் வளர்க்குறாங்க வீட்டில், எத்தனை 900 கணக்கு போடுங்க. இந்த காசில் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை நாயில கூடவா இந்த மாதிரி பணத்தை பார்ப்பானுங்க இந்த கவர்மெண்ட்டுக்காரனுங்க. குழந்தைங்களுக்கு போலியோ ஊசி ஃப்ரீ. ஏன் அந்த ஊசிக்கு 10,000 1000 வாங்க வந்தேனே குழந்தைங்க ஊசியில்? சொல்லுங்க பார்க்கலாம். நாயும் ஒரு குழந்தை மாத்தனே, இதுங்களுக்கு என்ன தெரியும்? ஏமா தெரியுமா? இல்லை கூடவே பழகிட்டு லவ் பிரேக்கப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு ஓட தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. இதுங்க என்ன தான் நீ அடித்தாலும் பண்ணாலும் இந்த பாரு சேத்துல போய் விளையாட்டு வந்துருக்கு. என்ன பண்ணுறது? அடித்தாலும் என்ன பண்ணால் நம்ம கூட தான் இருக்கும். இந்த மனுஷ ஜென்மங்க தான் கூடவே இருந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு துரோகம் பண்ணிட்டு போகிற நாய்ங்க கூட சொல்லக்கூடாது. நாய் நன்றி உள்ளது, அதுக்கு மேலே கேவலமான ஜென்மங்க. ஒரு இந்த டாகுக்கு ஒரு ஊசி 900 சொல்கிறாங்க. எப்படி எல்லாரும் ஊசி போட முடியும்? அதுவும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் மனசாட்சியே இல்லாமல் 1000 கொடுத்து தான் ஊசி போடுவேன்னு சொல்கிறான் அந்த லேடி சொல்லுது.